ஏகனை போற்றி இணையாரும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம். என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மிக அருமருந்து. நம்ம சுக்கராசுவை சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது புட்கராம்சம் அப்படின்றது அதனுடைய தூய தமிழ் சொல். அந்த புட்கராம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம காலப்போக்கில் சொல்லிட்டு இருக்கிறது வந்து புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அந்த புஷ்கர நவாம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒவ்வொன்றுக்கும் என்ன காரண பெயர் அல்லது வந்து அந்த பெயரினுடைய மூலம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த யோகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது தூய்மைப்படுத்துதல் அப்படின்றது ஒன்று, அல்லது தூய்மைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பொதுவாக வந்து தூய்மையாக இருக்கக்கூடிய தூய்மைப்படுத்துதல் அப்படின்றது தான் அந்த புஷ்கரத்தினுடைய அர்த்தம், அந்த சொல்லினுடைய அர்த்தம். அல்லது புண்ணியமாகுதல் அல்லது புண்ணியப்படுதல், புண்ணியப்படுத்தப்படுதல் அல்லது புண்ணியமாகுதல் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அதாவது தூய்மையாகுதல் புண்ணியமாகுதல் அப்படிங்கிறது அந்த புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கோவில்களில் அதாவது அந்த முறைப்படி ஆகம விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய முறைப்படி இருக்கக்கூடிய கோவில்களோ அல்லது முறைப்படி இல்லாத கோவில்களோ எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது வந்து இந்த புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா கோயில்கள்லையுமே இருக்குது. இப்போ வந்து எல்லா கோயில்களும் வந்து புண்ணிய தீர்த்தம்லாம் புண்ணிய தீர்த்தமாக இல்லை. அங்கே போய் குளித்தாலே இருக்கக்கூடிய வியாதி பூரா வந்துடும். ஆனால் அப்போ வந்து அந்த தீர்த்தம் வந்து புண்ணிய தீர்த்தமாக இருந்தது. அதாவது நதிக்கரைகள் இருக்கக்கூடிய கோயில்களில் வந்து அந்த நதி அப்படின்னு சொல்லக்கூடியது புண்ணிய தீர்த்தமாக இருந்தது. நதிக்கரைகள் அல்லாத கோயில்களில் வந்து ஒரு குளத்தை வெட்டி அந்த குளத்துக்குள்ளே வந்து நிறைய மக்கள் வந்து குளிச்சு வெளியே போகிற மாதிரி, அந்த தண்ணி உள்ளே வந்து வெளியே போகிற மாதிரியான அமைப்புகளெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சு அதுக்கு பேர் வந்து புண்ணிய தீர்த்தம் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளிச்சுட்டு தான் அடுத்து வந்து கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறைப்பாடுகள்லாம் இருந்தது. அப்போ என்னென்னா, போகக்கூடிய ஜாதகர் அல்லது மனிதன் ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா போயிட்டு அந்த புண்ணிய குளத்தில் குளிச்சுட்டு தன்னை தூய்மைப்படுத்தி தனது பாவங்களை புண்ணியப்படுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து பரமாத்மாவை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுக்கு பேர் தான் அந்த புஷ்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் புஷ்கரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோயில் இருக்கக்கூடிய குளத்துக்கு பேர் புஷ்கரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போவுமே அந்த கோயிலில் குளிச்சுட்டு அந்த கோயில் இருக்கக்கூடிய குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இறை வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு நம்ம போகும்போது மனம் தூய்மை, அதே மாதிரி வந்து உடல் தூய்மை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த புஷ்கரணியில் குளிச்சுட்டு போனால் அது மாதிரி ஒரு தூய்மையான ஒரு தன்மையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத அந்த புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜாதகத்தில் எப்படி வருது அப்படின்னா, அந்த புஷ்கரம்ன்றனாலே தூய்மை தான். அதாவது தூய்மைப்படுத்துதல், தூய்மையாகுதல், தூய்மையை நாடி செல்லுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்போ இதில் வந்து இந்த புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராசியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து அம்சத்தில் காமிக்கக்கூடியது அந்த புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. புஷ்கரம் இங்கே இருக்கக்கூடிய கிரகம் தூய்மையை அடைஞ்சிருக்கா இல்லை புண்ணியத்தை அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அம்சம் தான் புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. புட்கராம்சம் அப்படின்னு சொல்லுவோம். நவாம்சம் இல்லை, புஷ்கராம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இங்கே என்னன்னா, இந்த ராசி மண்டலத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராசி கட்டத்தில், அதாவது ராசி மண்டலத்தில் 4 நிலைகளில் 3 ராசிகள் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது 1, இந்த திரிகோணம் தெரியும் நினைக்கிற எல்லாத்துக்குமே மேஷம், சிம்மம், தனுஷ், இந்த 3 வந்து தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? மேஷம், சிம்மம், தனுஷ்.
அடுத்து ரிஷபம், கன்னி, மகரம். இந்த மூணு வந்து மகரம். இந்த மூணு வந்து அர்த்த ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து காமம், மிதுனம், துலாம், கும்பம். இது வந்து காம ராசிகள் அப்படின்னு சொல்லுவோம். காமத்திரிகோணம். அடுத்து மோட்ச திரிகோணம். கடகம், விருச்சிகம், மீனம். இது மூன்றும் நீர் ராசிகள். கடகம், விருச்சிகம், மீனம். இது மூணு மோட்ச ராசி. இந்த 4 நிலைப்படிகள்ல இந்த மூணு ராசிகளையும் 12 ராசிகளையும் பிரிச்சு வச்சிருக்காங்க. அதாவது தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். இந்த மூன்றும் வெப்ப வாயுக்கள், அதாவது வெப்ப ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புல வந்து இது மூன்றுமே வந்து அந்த ராசிகளுடைய தன்மை வந்து வெப்பத்தை உமிழக்கூடிய தன்மைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நெருப்பு ராசின்னு சொல்லுவோம். 1, 2, 3 நெருப்பு ராசி. இது 1, 2, 3 இது வந்து நில ராசி, அதாவது நில தத்துவத்தை கொண்ட ராசிகள். இந்த 1, 2, 3 வாயு ராசின்னு சொல்லுவோம். வாயு தத்துவத்தை கொண்டது. இது வந்து 1, 2, 3 இது வந்து இந்த 3 வந்து நீர் ராசி அப்படின்னு சொல்லுவோம். நெருப்பு, நிலம், வாயு, நீர். இது வந்து ஆகாயமா நம்ம சொல்லக்கூடிய அமைப்பு. இப்ப இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ராசிகள்ல எந்த பாகையில் ஒரு கிரகம் நின்றதுன்னா அது புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த 4 பிரிவா வந்து 3 தன்மைகளை கொடுத்துருக்கு. அதாவது 3 ராசிகளை வந்து 4 பிரிவா வந்து 4 தன்மைகளை கொடுத்துருக்கோம். அப்ப இந்த நெருப்பு ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம திரிகோணங்கள்ல எந்த பாகையில கிரகம் நின்னா அது வந்து புஷ்கரத்துல நிற்கும் அப்படின்றது. 21 டிகிரி பாகையில இந்த தர்ம திரிகோணத்துல நிற்கக்கூடிய ஒரு கிரகம் புஷ்கரத்துல நிற்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது இங்க 21 டிகிரி பாகையில, இங்க 21 டிகிரி பாகையில, இங்க 21 டிகிரி பாகையில ஒரு கிரகம் நின்றால் புஷ்கரத்தில் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து நிலராசின்னு சொல்லக்கூடிய அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்ல கிரகம் எந்த இடத்துல நின்றதுன்னா புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா 14, இங்க ஒரு 14, இங்க ஒரு 14, இங்க ஒரு 14. இது அர்த்த திரிகோணத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அந்த கிரகம் நிற்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காம திரிகோணத்துல இங்க ஒரு 24, இதுல ஒரு 24, இதுல ஒரு 24 பாகையில ஒரு கிரகம் நின்னா புஷ்கரத்துல நிக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்து மோட்சத்துல இங்க ஒரு 7, இங்க ஒரு 7, இங்க ஒரு 7, 7 பாகையில 7 பாகையில 7 பாகையில நின்னுது அப்படின்னா இந்த கிரகம் புஷ்கரத்தில் நிற்குது அப்படின்னு அர்த்தம். இந்த புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அம்சத்துல எப்படி பார்க்கப்படும் அப்படின்னா, பொதுவாக புஷ்கர நவாம்சத்துல, புஷ்கர நவாம்சங்கிறது கிடையாது, எந்த அமைப்புல இருந்தாலும் அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த அம்ச கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அம்ச ராசியில் வரக்கூடிய கிரகங்கள் நிற்கக்கூடியதற்கு ஆட்சி, உச்சம்,
மூலத்திரிகோணம் நீச்சம் கிடையாது. அம்சத்தில் ஆட்சி உச்ச நீச்சம் எல்லாம் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பழைய ஆட்கள் இன்னும் அதை அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. மேஷத்தில் உச்சமாக இருக்கு சூரியன் அப்படிம்பாங்க, நீச்சமாக இருக்கு சனி அப்படின்பாங்க. கண்டிப்பாக அது கிடையாது. இங்கே என்ன நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த பார்ட்ல இந்த ராசியில இந்த கிரகம் நல்ல நிலையில இருக்கா அல்லது கெட்ட நிலையில இருக்கா அப்படின்றத காமிக்கக்கூடிய ஒரு நிழல் படம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த அம்சத்தை காமிக்கிறது. நீ இந்த மாதிரி அம்சம் பொருந்தி இருக்கடா அப்படின்னு சொல்ல முடியா? அது மாதிரி அந்த ராசியில ஒரு கிரகம் நிற்கக்கூடிய தன்மையை பிரதிபலித்து காமிக்கக்கூடியதான் அம்சம். அது வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த அம்சத்துல ஆட்சி உச்சம் நீச்சம் பகை எதுவுமே கிடையாது. இந்த கிரகம் இந்த இடத்துல எப்படி இருக்கு, அந்த கிரகத்தினுடைய நல்ல நிலைமையில் இருக்கா, அது நல்ல பலன்களை தரக்கூடிய நிலைமையில் இருக்கா அல்லது கெடு பலன்களை தரக்கூடிய நிலைமையில் இருக்காங்கிறத அப்படியே ஒரு பிரதிபிம்பமா காமிக்கக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு அம்சம். அவ்வளவுதான். இந்த அம்சத்துக்கான வேலையே அங்க அவ்வளவுதான். அங்க ஆட்சியோ உச்சமோ நீச்சமோ நீச்ச பங்கமோ ஆட்சி பங்கமோ எல்லாம் கிடையவே கிடையாது. அங்க எந்தெந்த இடத்துல கிரகங்கள் நின்றால் நன்மையை தரக்கூடியது. அந்த அம்சத்தை பார்த்த உடனே ஒருத்தர் வந்து ஜாதகம் சொல்லிட்டு இருப்பார். நம்ம இங்க ராசியை பார்த்து மண்டையை குழப்பிக்கிட்டு கச்சாம அம்சான போட்டு விட்டு நீச்சமாயி போச்சு, நீச்ச பங்க மனைஞ்சு போச்சு, உச்சமாயி போச்சு, வக்கரமாயி போச்சு, இந்த கிரகம் இதோட சேர்ந்துருச்சு, ராகுவோட சூரியன் எல்லாம் பெரிய ஒரு பெரும் கணக்குகள்லாம் போட்டு பெரிய சண்டையை கட்டிட்டு இருப்போம். ஆனா ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா அம்சத்தை பத்தி ஈஸியா ஜாதகம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். ஏப்பா இந்த தசை வரப்போகுது உனக்கு நல்லா இருக்கும் போப்பா, ஒரே வார்த்தை வேலை முடிஞ்சு போயிடும். அப்போ அதனுடைய சூட்சுமம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மீன ராசியில ஒரு கிரகம், தனுசு ராசியில ஒரு கிரகம், கன்னியில ஒரு கிரகம், மிதுனத்துல ஒரு கிரகம், ரிஷபத்துல ஒரு கிரகம், துலாத்துல ஒரு கிரகம். இங்க கிரகம் நின்று அடுத்த அந்த தசை வரப்போகுது அல்லது அந்த தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இவ்வளவுதான். இதுக்கு நான் வந்து பின்னால் உதாரணத்தை சொல்லி நான் உங்களுக்கு விலைக்கு தர்றேன். இங்க தனுசு வீட்லையும் மீன வீட்லையும், துலா வீட்லையும் ரிஷப வீட்லையும், கன்னி வீட்லையும் மிதுன வீட்லையும் இங்க இருக்கக்கூடிய பிரதி இங்க இருக்கு அப்படின்னா, அம்சத்துல ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய தசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அந்த கிரகத்தினுடைய தசை இனிமேல் வரப்போகுது அப்படின்னா இனிமேல் நல்லா இருக்க போறாருன்னு அர்த்தம். நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அவர் நல்லா இருந்து முடிஞ்சுட்டாருன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இங்க வேற ஒண்ணும் கிடையாது. செவ்வாய் வீட்டுல கிரகம் வந்து தசை நடத்துது, அவருக்கு சரியில்லைன்னு சொல்லலாம். சனி வீட்டுல ஒரு கிரகம் நின்று தசை நடத்துது, அவருக்கு அது சரியில்லைன்னு அம்சத்துல செவ்வாய் வீட்டுல, அதாவது மேஷ விருச்சகத்துல, மகர கும்பத்துல, சிம்மத்துல, கடகம் கூட ஒரு சாய்ஸை எடுத்துக்கலாம். இதை கூட ஒரு சாய்ஸை எடுத்துக்கலாம். சந்திரனுடைய வீட்டுல நிற்குது அப்படின்றத ஒரு சாய்ஸா எடுத்துக்கலாம். அது சாய்ஸ் தான். அதுல வந்து பகுதி பலன் நன்மையாகவும் பகுதி பலன் கெடுதியாகவும் தருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கக்கூடியது அதாவது சுபகிரகங்களுடைய வீட்டுல அம்சத்துல கிரகங்கள் இருந்தா அவருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இத சொல்றதான் அம்சம். ஆனா ஒரு கிரகம் வந்து புஷ்கராம்சத்துல நிக்குது அப்படின்னாலே இந்த கிரகம் இங்க நிற்கக்கூடிய கிரகம் இங்கதான் வரும், வேற எங்கேயும் போகாது. பலர் வந்து அம்சம் பார்க்காமையே வந்து ஜாதகம் சொல்றவங்களும் உண்டு. அம்சத்தை பார்த்தா ஈஸியா சொல்லலாம். அம்சத்தை பார்க்காம ஜாதகம் சொல்றது கொஞ்சம் மனசுக்குள்ள நிறைய இருக்கணும். அந்த மூளைக்குள்ள நிறைய பதிவு பண்ணி வச்சிருந்தோம்னா டக்குன்னு சொல்லிடலாம். இப்ப சந்திரனுடைய 2ஆம் பாதத்துல ஒரு கிரகம் நிற்குது. இப்ப 2ஆம் பாதத்துல நிற்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கதான் நிற்கும். இப்போ இங்க ரிஷபத்துல ரோகிணி 2ஆம் பாதம், அது என்னவாகும்? அந்த கிரகம் வந்து வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்லிடும். அப்ப அந்த கிரகம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க ரோகிணி 2ஆம் பாதத்துல ஒரு கிரகம் நிக்குது. ரோகிணி 2ல சந்திரனை நிற்கிறார், உச்சமான சந்திரன் இங்க நிற்கிறார். இந்த சந்திரன் அம்சத்துக்கு போகும்போது எங்க நிற்பாரு? இங்க நிற்க போறாரு இல்லையா? அப்ப வர்க்கோத்தமம். அப்ப இந்த சந்திர தசை அந்த ஜாதகருக்கு நல்ல யோகத்தை தரப்போகுதுன்னு அர்த்தம். வர்க்கோத்தமத்தில் புரியுதா? வர்க்கோத்தமத்துல அந்த தசை வந்து அவருக்கு ஒரு விதத்தில் நல்ல ஒரு அமைப்பை தரப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப இங்க நம்ம சொல்ற மாதிரி 14 டிகிரியில நிக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்ப 14 டிகிரியில நிற்கக்கூடியது சற்றேறக்குரிய அங்க வந்துடும். ஏன்னா இங்க வந்து சூரியனுடைய 3 நட்சத்திரம் இருக்கு. இங்க வந்து கிருத்திகை 2, கிருத்திகை 3, கிருத்திகை 4,
அப்போ 3 நட்சத்திரத்துக்கு 3.2 அப்படிங்கும்போது 3 10 டிகிரி வரைக்கும் இங்க கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய வியாபித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க இது வரைக்கும் விரவி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து 11 12 10 டிகிரி 11 டிகிரி 12 டிகிரிக்கு மேல போகும்போது இங்க வந்து ரோகிணி 1ஆம் பாதம் 3.2 கூட்டிக்கலாம். அதற்கடுத்து வந்து ரோகிணி 2ஆம் பாதம் 3.2, இது ரோகிணி 1 ரோகிணி 2 வந்துருச்சா. இங்க வந்து 4, இங்க வந்து 3 3 6 16.4. இங்க சொன்ன அளவு என்ன, சந்திரனுடைய 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது 13 டிகிரிக்கு மேல, அதாவது 16 டிகிரிக்குள்ள 16, அதாவது 13 இருந்து 16 டிகிரிக்குள்ள வரக்கூடியது ரோகிணியினுடைய 2ஆம் பாதம் நிற்கும் போது புஷ்கர அவஸ்தைக்கு இங்க சந்திரன் வந்தாச்சு. அப்போ அந்த சந்திர தசை 10 வருஷம் இனிமேல் அவருக்கு வரப்போகுது. இந்த சூரிய தசையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு, அல்லது வந்து சுக்கிர தசையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படின்னா இந்த 10 வருட காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவருக்கு மிக உயரிய பலனை தரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அவருக்கு என்னென்ன இல்லையோ அதெல்லாம் அந்த 10 வருஷத்துலேயே அவருக்கு கொடுத்துருவார். இந்த சந்திரன் அப்படின்றது வந்து இங்க வர்க்கோத்தமமாகவும் இருக்கு, அதே சமயம் புஷ்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்கர அம்சத்திலேயே இருக்கு. அப்ப இந்த ஜாதகருக்கு அந்த சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை நல்லா இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். இது வேற ஒண்ணுமே கிடையாது. இதைத்தான் சொல்றது அந்த நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இன்னொரு லக்னம் எடுத்துக்கலாம், மகர லக்னம் எடுத்துக்கலாம். மகர லக்னத்துல லக்னாதிபதி 14 டிகிரியில் நிற்கிறார். அதே திருவோணம் 2 தான், இங்கே நிற்கிறார். சனி இங்கே நிற்கிறார், ஆட்சி சனியா போறாரு. திருவோணம் 2ல தான் இருக்க போறாரு. இந்த திருவோணம் 2ல இருக்கக்கூடிய சனி வந்து மீண்டும் இங்கே தான் இருப்பார். இவரும் நல்ல ஒரு நிலைப்பாட்டில் 19 வருஷம் தசை நடத்தி கொடுக்க போறாருன்னு அர்த்தம். இதான் புஷ்கர நவாம்சம், வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுக்கடுத்து வந்து இந்த சனி இங்க போய் நீச்சம் ஆயிடுறாரு. அதுதான் அம்சம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அந்த நிலைப்பாடு அப்படின்றது. அம்சம் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த கிரகத்தினுடைய அமைப்பு அங்க எப்படி இருக்கு இங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து அங்க அப்படியே படம் போட்டு காமிச்சிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இங்க சனி இங்க மேஷத்துல வந்து 21 டிகிரியிலே இருந்துறாரு, புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. புஷ்கர நவாம்சத்துல வந்து அந்த குறிப்பிட்ட பாகை மட்டும்தானே அப்படின்னா கிடையாது. இதுல இருந்து முன்னால 1 டிகிரி எடுத்துக்கலாம், பின்னால 1 டிகிரி எடுத்துக்கலாம். அப்ப 21 20 21 22, அப்ப 20 21 22 3 டிகிரியுமே எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து அந்த சனியினுடைய வியாபிப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புஷ்கர அம்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு அப்படின்றது வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க 20ல நிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, 20 அதுல 21லயே சனி இங்க இருக்காரு. அப்ப எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 21 டிகிரி. இங்க என்ன இருக்கும், முதல்ல கேதுனுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அசுபதி. 13.2க்கு இருக்குமா, 4 பாதமே. அந்த 13.2க்கு பின்னால வரக்கூடியது பரணி 1 3.2, பரணி 2 3.2. இங்க எவ்வளவு வருது, இங்க ஒரு 0, இங்க 1 14 17 3 20 டிகிரி பாகையில பரணி 2ஆம் பாதத்துல சனி போய் உட்காந்துறார். நீச்சம் அடைஞ்ச சனி, அது பரமநீச்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல சனியினுடைய அமைப்பு. ஏன்னா மேஷத்துல வந்து பரமநீச்ச பாகை அப்படின்றது சனிக்கு 20 பாகை. அந்த 20 பாகையில் இருக்கால் அது 21 பாகையில் இருக்கார் அப்படின்னா சுக்கிரனுடைய 2ஆம் பாதத்துல விட்டு 3ஆம் பாதத்துக்கு வந்துருவார். அதாவது 20 21 அப்படிங்கும் போது சுக்கிரனுடைய அடுத்து ஒரு 3.2 போடும்போது 23.2. அப்போ இங்க 21வது பாகை அப்படின்றது சுக்கிரனுடைய 3ஆம் பாதம். சுக்கிரனுடைய 3ஆம் பாதத்துக்கு சனி வந்ததாரா. அப்ப இந்த சுக்கிரனுடைய 3ஆம் பாதத்துக்கு சனி அப்படின்னா நேரிக்கு வந்துருவார் சனி. சுக்கிரனுடைய வீட்டில் சனி. அப்ப அந்த சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி 19 வருஷத்துக்கு இங்க நீச்சமே ஆகியிருந்தாலும் இந்த மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி நீச்சமாகி இருந்த போதிலும் இங்க அம்சத்துல வந்து சனி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க உச்சம்னு சொல்லக்கூடாது, சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கார். இந்த சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி இங்க
நைந்து போன சனியாக இருந்தாலும், அதாவது நீச்சத்தில் இருக்கக்கூடிய பரம நீச்சத்தில் இருக்கக்கூடிய சனியாக இருந்தாலும் தன் தசையை நடத்தக்கூடிய சனியாகப்பட்டவர் ஓரளவுக்கு பலனை தரப்போகிறார், நல்ல பலனை தரப்போறாரு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். அந்த புஷ்கர நவாம்சத்தில் வேற எதுவுமே கிடையாது. இப்போ நல்ல பலனை தரக்கூடிய சனியாக பார்த்தோன்னு சொல்லிடலாம். எப்போ உனக்கு இந்த சனி தசை நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, சனி நீச்சமாயிருக்கு, அது 3வது தசையை வரப்போகுது, நீச்சமானவனுடைய தசை சிக்கலான தசை, மூணாவதுடைய தசையாக இருக்குது, அந்த தசை வந்து மாரக தசை, நீச்சமானவனுடைய தசை சிக்கலாக இருக்கு. அதெல்லாம் இல்லவே இல்லை. இங்கே ஒரே ஒரு விஷயம் வந்து அந்த புஷ்கர நவாம்சத்தில் நம்ம சொல்லிட்டு இருப்போம். இங்கே இதை பார்த்து நம்ம எல்லாம் வந்து பயங்கரமாக அவங்க போட்டு அப்படியே கலக்கி அவங்க எல்லாம் வயிறெல்லாம் கலங்கி பொறுக்க நான் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வந்தாரேன்னு சொல்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அங்கே வந்து தசை வந்து நல்லா இருந்துட்டு இருக்கும், நல்லா போயிட்டு இருக்கும். அவன் வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சனி தசை ஓடுனதுக்கு பின்னால் வருவாங்க. அவங்களுக்கு பலன் வந்து நம்ம வந்து மாறுபட்ட பலனை சொல்லிட்டு இருப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக மிக நல்ல பலனை தந்துட்டு இருக்கக்கூடிய சனியாக இருக்குது. அவர் சொல்லுவார், பொரியா நிறுத்து, இது வரைக்கும் எனக்கு இந்த சனி தசை வந்து எதுவுமே நல்லது, அதாவது வந்து கெடுதல் செய்யலை, நீ நல்லதே செய்யலன்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே எனக்கு நல்லதாக செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். காரணம், அந்த புஷ்கராம்சம் அப்படின்ற ஒரு அமைப்பில் போய் இருக்கக்கூடிய சனி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து நல்ல ஒரு நிலைப்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. அப்போ இந்த சனியினுடைய அமைப்பு, சனி நீச்சமாக இருக்கு. அப்போ நம்ம ராசியில பார்க்குறோம், இடம் கொடுத்த செவ்வாய் இங்கே இருக்காரு. நீச்சனுக்கு இடம் கொடுத்தவன் ஆட்சி ஆகும் பொழுது நீச்ச பங்கம். அதற்கடுத்தது வந்து உச்சமாகிறாரு, இங்கே இருக்கார். இங்கே வந்து பரிவர்த்தனை ஆயிரும். பரிவர்த்தனையில் இடம் கொடுத்தவன் உச்சமாகிறார், அது ஒரு நீச்ச பங்கம். அதற்கடுத்து இங்கே ஒரு ஆட்சி, 11 செவ்வாய் ஆட்சியாக இருக்கார். இதனுடைய படிநிலைகள் வேற. அதாவது இங்கேயே ஆட்சியாகக்கூடிய சனியை சனி நீச்சமான சனிக்கு ஆட்சி கொடுக்கக்கூடிய செவ்வாய் அப்படின்றது வந்து இது ஒரு கிரக சேர்க்கை, இது ஒரு வித்தியாசமான பலன்களை தந்து அந்த தசையை நடத்தி முடிக்கும். வம்பு வழக்கு அடிபடுறது, சர்ஜரி ஆகிறது, தலையில் அடி விழுகிறது, அல்லது வந்து வீடு வாசலில் வந்து நமக்கு நஷ்டம் வர்றது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் கொடுக்கும். வீடு வாசலில் வந்து வம்பு வழக்கு கேஸ் எல்லாம் கொடுக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி சனி நீச்சமாகி அந்த 21 பாகையில் இருக்கக்கூடிய அமைப்பில் சனி வந்து நல்லதை செஞ்சுட்டு இருப்பார். ஆனால் இந்த கிரக காம்பினேஷன் அப்படின்னா கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இங்கே வந்து சிரமத்தை கொடுத்துட்டு இருக்கும். இந்த செவ்வாய் இங்கே ஆட்சியாகி இருந்தால், இங்கே வந்து உச்சமாகி இருக்கார், இங்கே வந்து உச்ச செவ்வாயா இருப்பார், நல்ல பலனை தந்துட்டு இருப்பார். இங்கே ஸ்தான பலம் பிளஸ் உச்சம், அருமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பார். சனி நீச்சமாய் போச்சு. ஆனால் அந்த இடத்தை மாத்திட்டு இருக்கக்கூடிய கிரகங்கள், பரிவர்த்தனை யோகம், இடம் விட்டு இடம் மாறினா, ஊர் விட்டு ஊர் மாறினா, நாடு விட்டு நாடு மாறினா மன்னனை போல் வாழ்வான் அப்படிங்கும். பெரிய ஒரு சக்கரவர்த்தி மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் முடிப்பார். சனிக்கு 10ல் வந்து இடம் கொடுத்தவன் கேந்திரங்கள்ல போய் நிற்கிறது அப்படிங்கிற. கூடவே சுக்கிரன் சேர்ந்துட்டார், இங்க சுக்கிரனும் உட்காந்துருக்கார். இன்னும் இந்த ஜாதகர் வந்து இன்னும் பயங்கரமான விஷயத்துல நல்ல ஒரு அதாவது வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து கடன் கொடுக்குற அளவுக்கு வந்து பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய. அதாவது வந்து அந்த நீச்ச பங்கத்தினுடைய அமைப்பு, நீச்ச பங்க ராஜயோகத்தினுடைய அமைப்பு அப்படின்றது. நீச்ச பங்க ராஜயோகம் வந்து நிறைய பேர் நிறைய கதைகளை சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லை, அந்த நீச்ச பங்க ராஜயோகத்துக்கு தனியாக ஒரு நான் வீடியோ கொடுக்குறேன். இப்போ இதனுடைய அமைப்பு, இப்போ இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய், இதை இடம் கொடுத்த செவ்வாய் வந்து இங்கே உச்சமாயிறாரு. நல்ல ஒரு வாழ்க்கை. இந்த சனி தசை 19 வருஷம் அவருக்கு வந்து நல்ல ஒரு அருமையான பலன்களை தரப்போகுது. அவர் வந்து ஒரு ராஜ வாழ்க்கை வாழ வைக்க போகுது, எல்லா வசதிகளும் நிறைந்த வாழ்க்கையை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து இந்த சனிக்கு இடம் கொடுத்த செவ்வாய் இங்கே உட்காந்துருக்காரு, கொஞ்சம் சிரமத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம். பாதகாதிபதி இல்லவா, மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சனிக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய சாரி, இந்த செவ்வாய் வந்து 8ல் மறைகிறார், செவ்வாய்க்கு சனி 6ல் மறையுது. ஆனாலும் பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் புக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வரும்போது வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, வரும். அந்த சனி செவ்வாய் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப துல்லியமாக நம்ம தெரிஞ்சக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இதுதான் வந்து அந்த புஷ்கர நவாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ அந்த லக்கணத்தை போட்டு காமிச்சாச்சு. ஒரு கிரகம் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டில் இருக்குது அப்படின்னா இன்னொரு கிரகத்தையும் கூட போட்டு பார்த்துருவோமே. இங்கே வந்து இப்போ நம்ம 2 ராசிக்கு போட்டு பார்த்துட்டோம். இப்போ வந்து காம ராசிக்கு போட்டு வைப்போம். 24 பாகை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நட்சத்திரம் இருக்குது இந்த இடத்துல? வியாழனுடைய 2வது நட்சத்திரம், அதாவது வந்து குருவனுடைய 2வது நட்சத்திரம் இருக்கும்.
இப்போ இங்கே ஒரு கிரகம் இருக்கு, செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த செவ்வாய் வந்து குருவனுடைய 2ஆம் பாதம். இங்கே எங்கே வரும்? இங்கே வந்துடும். மோட்சத்தையும் அதுக்குள்ள போட்டு பார்ப்போமே. இங்கே வந்து சனியினுடைய 2ஆம் பாதம் வரும். இந்த சனியினுடைய 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கே வரும்? இங்கே வந்துருமா? புதனுடைய வீட்டுக்கு. ஏதோ ஒரு கிரகம் இங்கே இருக்கு, புதனே இருக்கு. இங்கே புதன் இங்கே வந்து, அதாவது புஷ்கர நவாம்சத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த ராசிகளை தாண்டி வேற எங்கேயும் போகாது. அவ்வளோதான் புஷ்கரம். இந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தை, அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே இந்த தசை வரப்போகுது அப்படின்னு பளிச்சுன்னு நம்ம சொல்றதுக்கு, அந்த ஜாதகருடைய எதிர்காலம் அல்லது கடந்த காலம் அல்லது நிகழ்காலம் அப்படின்றத சொல்றதுக்கு இந்த புஷ்கர நவாம்சம் அப்படின்றது வந்து மிக பயனுள்ள ஒரு அமைப்பாகவும் இருக்கு. அந்த ஜாதகரை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு நவாம்சம், அதாவது அம்சம் நிறைந்த ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து அந்த பாகைகள், புஷ்கர அம்ச பாகைகள் அப்படின்றத நம்ம சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.